வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஆர்பி அண்ட் எஸ்ஆர்பி டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ அண்ட் ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோவில் கால்ஃபர் பண்ண போகிற கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான மாடல் டெஸ்ட்டுன்றது எஸ்டர்டே நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு தெரியல, ஓஎம்ஆர் சீட்ஸ் எப்படி பிரிண்ட் போட்டு எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு தெரியல, அண்ட் ஆன்சர் ஸ்கீ மெத்தட் எப்படி இருக்கும் அதை பற்றி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதை கிளியர் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. சரி வாங்க அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம். ஸோ டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஓஎம்ஆர் சீட்ஸை பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும். ஓஎம்ஆர் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயே கொடுத்துருப்போம், டெஸ்ட் பேட்ச் குரூப்பில். ஸோ அதில் ஓஎம்ஆர் சீட் டிஆர்பி எஸ்ஆர்பி ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் ஓஎம்ஆர் சீட்னு கொடுத்துருப்போம். ஸோ அதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க, காமிக்கிறோம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஓஎம்ஆர் சீட்ஸ் கொடுத்துருப்போம் இந்த மாதிரி. இதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் எழுதிருப்பீங்க, டிஎன்பிசியாக இருக்கட்டும் இல்லை லாஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் டிஆர்பியாக இருக்கட்டும். ஸோ எழுதிருப்பீங்க. ஸோ அந்தமாரி தான் இதில் ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மாடல் டெஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ 50 இதுக்கு மட்டும் நீங்கள் ஷேடோ பண்ணிக்கணும். ஏவா பியா சியா என்னன்னு டேட் மட்டும் போட்டுக்கோங்க. தென் ஒவ்வொருத்தங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்போம். உங்களோட நேமு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த இடத்துலேருந்து போட்டுக்கோங்க. தென் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்காதவங்க அட்மின் நம்பருக்கு தெரிவிச்சிருங்க. வராதவங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? தென் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க இப்பொழுதைக்கு டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 0.85 மார்க் தான். ஸோ இதில் 1 மார்க்னு இப்போதைக்கு போட்டுக்கோங்க. ஃபுல் டெஸ்ட் எழுதும்போது மட்டும் அப்படி கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 1 மார்க்னு இப்போ நம்ம டெஸ்ட்டு இப்போ கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. மார்க் ஸ்கோர் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஓஎம்ஆர் சீட்ஸை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிரிண்ட் போட்டு அதை ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ 30 ஜெராக்ஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு இன்னும் அமௌண்ட் கம்மியாயிடும். ஒரு பிரிண்ட் போட்டு ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா 30மே பிரிண்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஜாஸ்தி ஆகிடும். ஒரு பிரிண்ட் போட்டு அது ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் அமௌண்ட் கம்மியாகும். ஸோ அதை யோசிச்சுக்கோங்க. ஸோ முதல்ல இது பிரிண்ட் போட்டுக்கோங்க. பிரிண்ட் போட்டு அட்டன் பண்ணிடுங்க. அட்டன் பண்ணிட்டு தென் ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா 10 o'clock சென்ட் பண்ணுவோம். ஸோ எஸ்டர்டே கொஸ்டின்ஸ் பேப்பர் சென்ட் பண்ணியிருப்போம். ஸோ மாடல் டெஸ்ட் மட்டும் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்தமாதிரி இப்போ தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருப்போம். ஸோ எந்த இயர் ஏவா பியா அதில் கொடுத்துருப்போம். அதில் இப்போ ஷேர் பண்ணிக்கோங்க. ஏவா பியா சியா என்னன்னு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அந்தமாரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ 50 கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணிடுங்க. ஆன்சர் பண்ணாமல் விடாதீங்க. எப்பயுமே அந்த பழக்கத்தை கைவிட்டுறாது. ஏன்னா எந்த நெகட்டிவ் மார்க்குமே கிடையாது இதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 50 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடுங்க. கடைசியாக கேட்டிருப்போம். ஸோ கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் இருக்கும் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஸோ அப்பப்போ கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் இருக்கும், 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதை தான் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆன்சர் கீ எப்பயும் 10 மணிக்கு நம்ம சென்ட் பண்ணுவோம். 10 மணிக்கு ஆன்சர் கீ சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஓஎம்ஆர் சீட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ ஒன்றுக்கு என்ன ஆன்சர், 2க்கு என்ன ஆன்சர், இது மாடல் டெஸ்ட். ஸோ 10 மணிக்கு ஆன்சர் கீ சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு அதே டேட்டில் 6 மணிக்குள்ளே அட்மின் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும். ஸோ எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அந்த ஓஎம்ஆர் சீட்ஸோட இதை ஃபோட்டோ காப்பி எடுத்து போட்டுருணும். ஸோ எவ்வளோ ரேங்க் லிஸ்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம ரேங்க் லிஸ்ட் விடுவோம். ஸோ இந்த மெத்தடில் ஆன்சர் கீ இருக்கும். உங்களுக்கு இன்னும் படிக்க எளிய வகையில் இருக்கிற மாதிரி போல்டு பண்ணி நம்ம கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போல்டு பண்ணியும் கொடுத்துருப்போம். படிக்கிறதுக்கு ஆன்சர் கீ ஏவா பியாமன்னு கொடுத்துருப்போம். இந்த மாதிரி போல்டு பண்ணி என்ன ஆன்சர், ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு போல்டு பண்ணியும் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் இப்படி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இது தொடர்பாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டுக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்பயும் இந்த டேட்டில் டெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஈவினிங் 6 மணிக்கு கொஸ்டின்ஸ் சென்ட் பண்ணிடுவோம். அடுத்த நாள் 10 மணிக்கு தான் அதுக்கான ஆன்சர் கீ சென்ட் பண்ணுவோம். தென் அதே நாளில் 6 மணிக்குள்ளே எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத அட்மின் நம்பருக்கு தெரிவிச்சிருங்க. ஸோ அட்மின் நம்பர் ஆல்ரெடி கொடுத்துருப்போம். 78 45 59 66 30 இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. தென் ஒவ்வொருத்தங்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம் யார் யாருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ எல்லாத்துக்கும் ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் கொடுத்துருப்போம். உங்களோட நேமு, எந்த டிஸ்ட்ரிக்ட், தென் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்போம். யாருக்காவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்காம இருந்தால் அட்மின் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ எல்லாத்தோட ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 339 பேர் இருக்காங்க. எல்லாருடைய நம்பரும் கொடுத்துருப்போம். பார்த்துக்கோங்க. தென் யாருக்காவது கொடுக்கல அப்படின்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.